உண்மையான தியானம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, உண்மையான தியானம் உங்களை பாராட்டாது. உண்மையான தியானம் உங்களுக்குள்ள ஒளிந்திருப்பதை வெளியே இழுக்கும். நீங்கள் நல்லவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கோபத்தை உங்களுக்கே காட்டும். நீங்கள் தியாகி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கே காட்டும். நீங்கள் அன்பானவன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய இந்த கட்டுப்படுத்திய பாசத்தை உங்களுக்கே காட்டும். நீங்கள் ஆன்மீகவாதி என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக ஆணவத்தை உங்களுக்கே காட்டும். அதனால் உண்மையான தியானம் உங்களுக்கு பிடிக்காது. வெளியில் நடிக்கும் தியானம் தான் உங்களுக்கு பிடிக்கும். உண்மையை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு உங்களுக்கு பிடிக்காது. இன்னும் சிலரெல்லாம் தியானத்தை உண்மையை எதிர்கொள்ள பயன்படுத்தவில்லை, உண்மையான வாழ்க்கையை தவிர்க்க பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, மனதில் குழப்பம், பொறுப்புகள் பிடிக்கவில்லை, தவறை ஏற்றுக்கொள்ள பிடிக்கவில்லை, உண்மையை பார்க்க பிடிக்கவில்லை. அதனால் என்ன சொல்கிறீங்க? நான் தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, பிரச்சனை தீரவில்லை, பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்கிறீங்க. இது ஆன்மீகமா? இல்லை, ஆன்மீகத்தை தப்பித்து கொள்ளும் அறையாக பயன்படுத்துகிறீங்க.